இஸ்லாமிய வானொலி நாடகம் ஒருவர் பொறுமை இருவர் நட்பு. எழுத்து தலைநகர் ST ஷேக்தாத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வா அக்பரு, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல அஜ்மல். 6 மாசத்துக்கு முன்ன மைல்டு அட்டாக் வந்ததுல இருந்து அப்பப்ப நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு அஜ்மல். அத பத்தி நீ நினைக்காத அக்பர். உன் மைண்ட பிசினஸ் பக்கம் திருப்பு. என் மகளை பத்தி அவ நினைப்பதான் என்ன வாட்டுத. கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தாலே சீறி விழுறா. அவ இஷ்டப்படியே விட்டுரு. எனக்கு மௌத்த பத்தி எல்லாம் பயம் இல்ல அஜ்மல். என் மகளை பத்தி பயம்தான் என்ன வாட்டுது அஜ்மல். அப்படியெல்லாம் நீ நினைக்காத அக்பர். உன் பேரன் பேத்திகளை எல்லாம் வளர்த்துட்டு தான் நீ போவ. நீ வேணா பாரு. இன்ஷா அல்லாஹ் சொல்லு அஜ்மல். அந்த உச்சரிப்பு என் வாயில வரவே மாட்டேங்குது அக்பர். அஜ்மல், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அஜ்மல். ஏப்பா? தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜக்காத்து இல்ல. சரி, அசருக்கு வாங்க சொல்லியாச்சு, வா பள்ளிக்கு போலாம். நீ முத போ அக்பரு. நான் வந்துடுறேன். அப்புறம் நீ முத போ, லேட் ஆகுதுல. அட அல்லாவே, நீ எப்பதான் திருந்த போறியோ? அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா. வலைக்கும் அஸ்ஸலாம். எப்படிப்பா இருக்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன்பா. மாமா, நம்ம ஆபீஸ் அக்கவுண்டன்ட் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டாங்க மாமா. ஆமா யூனுஸ், இப்ப என்ன பண்றது? அவங்க என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க மாமா. உன்கிட்ட சொன்ன மாதிரியே என்கிட்டயும் ஃபுல் டீடைலையும் சொல்லிச்சு யூனுஸ் அந்த பொண்ணு. எல்லாம் தெரிஞ்சு சாதாரணமா இருக்கீங்களே மாமா. எப்படி மாமா உங்களால மட்டும் இப்படி எல்லாம் முடியுது? எங்க அத்தா எப்ப மாமா திருந்துவாரு? எப்படி மாமா 20 வருஷமா பார்ட்னரா இருந்தீங்க? நீங்க பொறுமையின் சிகரம் மாமா. அதாவது யூனுஸ், ஒரு பொறுமை இருவர் நட்புன்னு ஒரு பழமொழி உண்டு. சரி, நட்புலையும் சரி, கணவன் மனைவி உறவுலையும் சரி, ஒரு சகிப்புத்தன்மை உள்ளவரா இருந்தா தான் இருவர் நட்பு தொடரும். இருவரும் பொறுமை இழந்தா நட்பு உடனே முறியும். இதுதான் உண்மை யூனுஸ். சரி மாமா, ஜமாத்து ஆரம்பிக்க போறாங்க. சரி வாங்க தொழுக போலாம். என்ன அம்மாவும் பிள்ளையும் மீட்டிங் போடுறீங்க? வாங்க. ஏன்டா நம்ம அக்கவுண்டன்ட் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாங்களாம். அட விடுப்பா, இவ போனா இன்னொருத்தி. அந்த பொண்ணுகிட்ட நீங்க என்ன சொன்னீங்கன்னு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சுதா. நான் என்ன சொன்னேன்? ஐ லவ் யூ நான் சொன்னேன். நீங்க அப்படி சொல்லியிருந்தாலும் அவ விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு போயிருப்பா. 100 விழுக்காடு லாபத்துல 50 விழுக்காடு லாபத்தை மட்டும் காட்டு, மீதி எல்லாம் மறைச்சிரு, எனக்கு சாதகமா பண்ணிடு, உனக்கு நான் மாசம் 5 விழுக்காடு லாபம் தரேன்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கு என் வேலை போனாலும் பரவாயில்ல, மேல ஒருத்தன் இருக்கான், அவனை மறந்துடாதீங்கன்னு பதில் சொல்ல. அதுக்கு நீங்க இப்படித்தான் நிறைய பேரு பிழைப்பு கெடுத்துக்கிறாங்க. நீ பிழைக்க தெரியாத பொண்ணுமா. நான் உனக்கு தர்ற கமிஷனு உன் சம்பளத்தை விட 10 மடங்கு அதிகம், தெரிஞ்சுக்கன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதுக்கு அவ இந்த திருட்டு கணக்கு எழுதி சம்பாதிக்கிறத விட தெருவுல நின்று பிச்சை எடுக்கலாம்னு சொல்லி அவ எழுந்து போயிட்டா. என்கிட்ட ரிசைன் லெட்டர் கொடுத்து விபரத்தை எல்லாம் சொல்லிட்டு அந்த மேடம் அக்பர் மாமா கிட்டயும் போன் பண்ணி எல்லா விபரத்தையும் சொல்லிருக்காங்க. ஏன்டா இது ஒரு பொழப்பாத்தா? ஆமாப்பா, நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு எனக்கு தான் சொத்து சேர்க்கிறேன்னாக்கும் பெருசா கேள்வி கேட்க வந்துட்டீங்க அம்மாவும் பிள்ளையும். அத்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, 2 வியாபாரிங்க அவங்க பிரியிற வரைக்கும் விற்கவும் வாங்கவும் மறுக்கவும் அனுமதி அளிக்கப்படுறாங்க. அப்படி அந்த 2 பேரும் உண்மைய தெளிவா பேசிட்டா அந்த 2 பேர் வியாபாரத்துல பரக்கத்து கிடைக்குமா. அந்த 2 பேரும் மறைச்சு பொய்ய பேசினா அந்த 2 பேரோட வியாபாரத்துல பரக்கத்து நீக்கப்படுமா அப்படின்னு தெளிவா கூறப்பட்டிருக்குதா. அத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அந்த ஹராமான சம்பாத்தியம் நமக்கு வேண்டாங்க. இதெல்லாம் நயவஞ்சகம் முனாஃபிக்குகளோட வேலை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உட்காருமா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பார்ட்னர்ஷிப் நமக்கு வேணாத்தா. கணக்கு பண்ணி எல்லாத்தையும் பிரிச்சு வாங்கிருங்கத்தா. ஏதாவது 1-2 பில்டிங் பார்த்து வாங்கிட்டா அசைய சொத்துல இருந்து சேவா நமக்கு வந்தாலே போதும். என்னத்தா மௌனமா இருக்கிறீங்க? நீ சொல்றது நல்ல ஐடியா. அவர் மகன் யூனுஸ் நல்லவர் தான். ஆனா அந்த அஜ்மல் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவரோட அதிகாரம் தான் நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லத்தா. ஆமாம்மா,
நான் கண்டிப்பா இதை பத்தி பேசி ஒரு முடிவு எடுக்கிறேம்மா, இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலையும் மறுமை மேலையும் நம்பிக்கை இல்லாத மனித ஜென்மங்கள் எதையும் செய்ய தயங்க மாட்டாங்கம்மா. ஆமாத்தா, உடனே வியாபாரத்தை பிரிக்க ஏற்பாடு பண்ணுங்கத்தா. சரிம்மா, அப்படியே செய்யறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா. வலைக்கும் சலாம். பாப்பா யூனுஸ், உனக்காக தான் காத்திருக்கிறேன். ஒரு முக்கியமான சமாச்சாரம் உன்னோட பேசணும். சொல்லுங்க மாமா. நான் சொல்றதை வச்சு அதிர்ச்சி அடையாத யூனுஸ். அப்படி என்ன மாமா? இனி எல்லாம் நம்ம அஜ்மல் பாயோட சரிசமமா நிக்க முடியாது. உங்களுக்கும் உடல்நல சரியில்லை. சரி. ஃபேக்டரியை முழுமையா அவங்க இடத்துலயே ஒப்படைச்சிட்டு கணக்கு பண்ணி அமௌண்ட்டை வாங்கிடுங்கத்தா அப்படின்னு என் பொண்ணு சொல்லுச்சு. மாமா, என்ன மாமா இப்படி திடீர்னு முடிவு எடுத்துட்டீங்க? சாரி யூனுஸ், என் உடம்புலையும் தெம்பு இல்ல, மனசுலையும் பலம் இல்ல. அதான் நான் ஒருத்தன் இருக்கிறத ஏன் மாமா மறந்துட்டீங்க? நீங்க சொத்து உள்ள பாட்டி தான் யூனுஸ். உங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லைன்னு தான் தோணுது யூனுஸ். நான் அதுக்கு சொல்லல மாமா. சரி, எங்க அத்தாவோட மார்க்கம் இல்லாத குணத்துக்கு நீங்க அவர் கூட இருந்தது எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு மாமா. மாமா, யோசிச்சு முடிவெடுங்க மாமா. இந்த விஷயத்துல என் மக தான் ரொம்ப அக்கறைப்படுது யூனுஸ். உங்க அத்தா காதுல மெதுவா போடு. சரிங்க மாமா. சரி, நான் புறப்படுறேன் யூனுஸ். நல்லது மாமா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வா அக்பரு, என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்ல, இன்னைக்கு உடல்நிலையே வித்தியாசமா இருக்கு. நெஞ்சு வேற பாரமா இருக்கு. மாத்திரையெல்லாம் போட்டியா இல்லையா அக்பர்? எல்லாம் போட்டுட்டேன் அஜ்மல். ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு என்ன ஆபீஸ் வர சொன்னேன்? அத பத்தி அப்புறம் பேசுவோம். நீ முதல்ல உள்ள போய் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிடும். போ. சரி அஜ்மல். அஜ்மல், அஜ்மல், எனக்கு நெஞ்சு ரொம்ப வலிக்குது. டாக்டருக்கு போன் பண்ண. கொஞ்சம் பொறுத்துக்க, நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்றேன். இல்ல அஜ்மல், ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ். இதோ இப்பவே போன் பண்றேன். அஜ்மல், 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 கதவு மூடுற. என்னால எழுந்திருக்க கூட முடியல. கதவு மூடாத, கதவு மூடாத. வாடா மதிப்புக்குரிய பார்ட்னரு, நான் டாக்டரை கூப்பிட போறதில்ல. நீ பிழைக்க போறதும் இல்ல, நீ உள்ள கடந்து சாகணும். இப்ப யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க. உனக்கு சாவு நிச்சயம். பார்ட்னர்ஷிப்பை பிரிக்க சொன்னில, இந்த சமயம் நீ சத்தடா. உன் மகளுக்கு கொஞ்சம் தொகையை கொடுத்து ஏமாத்திடுவேன். அதுக்கப்புறம் நானே ராஜா, நானே மந்திரி. ஹலோ 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 அத்தா. ஹலோ, ஏமா முபீனா? அத்தா, என்னத்தா ஆச்சு? ஹலோ ஏமா, அத்தா. நான் நெஞ்சு வேலையால துடிக்கிறேன். அஜ்மல் என்ன, அஜ்மல் என்ன உள்ள வச்சு அறைய பூட்டி வச்சுட்டாமா. அத்தா, உடனே புறப்பட்டு வாமா. அத்தா, என்னத்தா ஆச்சு? அத்தா, அத்தா. அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா. யூனுஸ், மாமா, என்ன மாமா ஆச்சு? ஏன் மாமா ஒரு மாதிரியா பேசுறீங்க மாமா? உடனே புறப்பட்டு நம்ம ஆபீஸ்க்கு வா. மாமா, மாமா. கட்டாச்சு. இன்னைக்கு நீ தப்பிக்க முடியாது அக்பரே, தப்பிக்கவே முடியாது. உனக்கு சாவுதான். யாரு வீட்டுல இருந்து புறப்பட்டாலும் 45 நிமிஷமாவது ஆகும். அதுக்குள்ள நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவ. இது ஜாலிதான். அத்தா, என்னத்தாச்சு மாமாவுக்கு? மாமா, துடியா துடிச்சு வெளியே ஓட முயற்சி பண்ணான். அதான் யூனிவர்ஸ் பூட்டி வச்சேன். கதவு திறங்கத்தா. கதவு திறங்க. எங்க அத்தா, அத்தாவை ஏன் பூட்டி வச்சிருக்கீங்க? கதவு திறங்க. மாமா, அத்தா, மாமா. விட்டுட்டு போயிட்டியா? அத்தா, எந்திரிங்க அத்தா. எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களா அத்தா? அத்தா, எந்திரிங்க அத்தா. அத்தா, எந்திரிங்க அத்தா. என்னத்தா ஆச்சு? மாமா, யாரும் அழாதீங்க. முபீனா, சீக்கிரம் தூக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்க.
உடம்பு எப்படித்தான் இருக்கு இப்போ? பரவாயில்லம்மா. நான் ரொம்ப பயந்துட்டேன் அக்பர். யுனாஸ், அவரை பேச வேணாம்னு சொல்லுங்க, அவரை போக சொல்லுங்க. அத்தா நீங்க நிக்காதீங்க, போங்கத்தா. சரிப்பா, நான் போயிடுறேன். யுனாஸ், நான் உங்க முகத்துக்காக பாக்குறேன், இல்லன்னா போலீஸ்க்கு போயிருப்பேன். ரொம்ப நன்றி முபினா, உன் பொறுமையை நான் பாராட்டுறேன். நீ மாமாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் நீ சொன்ன மாதிரி நல்ல முறையில முறைப்படி செஞ்சு முடிச்சிடுறேம்மா. இனி நிர்வாகத்துக்கும் அத்தாவுக்கும் எந்த சம்பந்தமும் வச்சுக்கப்பட மாட்டேமா. உங்களை நான் நம்புறேன் யுனாஸ். நீ புறப்படு முபினா. சரி, போயிட்டு வரேன். மாமா, வீட்டுல போய் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்த பிறகு நீங்க ஆபீஸ்க்கு வந்தா போதும். சரிதான். எங்க புறப்பட்டீங்க? வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. எங்கேயும் போக வேணாம், இன்னைக்கு ஜும்மா முடிஞ்சுதான் எங்கேயும் போகணும். டைம் ஆயிடுச்சு, ஒழு செஞ்சுட்டு வாங்க, பள்ளிக்கு போகணும். பள்ளி 3 நிமிஷம் நடக்கிற தூரம் தானே. இன்னைக்கு உங்களை விடுற மாதிரி இல்ல. ஏன் என்ன தொந்தரவு பண்றீங்க? என்ன விடுங்க. நான் ராத்திரி கண்ட கனவே சரியில்லை. என்ன கனவு சரியில்லை? ரேடியோல இன்மை மறுமையை பத்தி ஒரு ஆளையும் பயான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அத உங்க காதுக்கு கேட்கும்படி வச்சிருந்தேன். அதையெல்லாம் கேட்டதும் உங்க மைண்டுக்கு ஏறி அந்த குழப்பத்துல ஏதாவது கனவு வந்திருக்கும். இது வெறும் மன குழப்பம், வேற ஒண்ணும் இல்ல. சரி, அப்படி என்னத்த கனவு கண்டீங்க? நீங்க 2 பேரும் என்ன உதவு செஞ்சுட்டு வர சொன்னீங்க. நானும் உதவு செய்ய ஆரம்பிச்சதும் நிறுத்துன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தேன், யாருமே இல்ல. அப்புறம் நான் கேட்டேன், யாரு இது? நான் இவ்வளவு வயசுக்கு அப்புறம் என் மகன் மனைவி தொந்தரவு தாங்காம தான் உதவி செய்ய வந்தேன். ஏன் என்ன நிறுத்துறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு சீக்கிரமே உனக்காக நிறைய மனிதர்கள் தொழுவாங்க, இனி நீ தப்பிக்கவே முடியாது, போதும் உதவி செஞ்சது நிறுத்தினதும் நான் திடுக்கிட்டு விழிச்சிட்டேன். இது நான் சொன்ன அதே குழப்பம்தான். போய் உதவி செய்யுங்க, டைம் ஆயிருச்சு. அதான். சரி, நான் கீழே உள்ள பாத்ரூம்ல தான் கனவு கண்டேன், அதனால நான் மாடி பாத்ரூமுக்கே போறேன். அத்தா, கண்டிப்பா நீங்க இன்னைக்கு தொலை வரீங்க, அவ்வளவுதான். இவன் வேற. சரி வரேன். அல்ல யுனோஸ், என்னாச்சுமா? மேல ஏதோ கீழே விழுற மாதிரி சத்தம் கேக்குது, போய் பாரு. போறமா. அல்லவே என்னாச்சு? என்னால மாடி கூட ஏற முடியலையே. அம்மா, அம்மா, என்னப்பா? நம்ம மோச போயிட்டோமா? என்ன சொல்ற? வாங்கம்மா, அத்தா விழுந்து கிடக்குறாங்கம்மா. என்னப்பா ஆச்சு? அத்தா, யுனோஸ், அத்தா, அம்மா, என்னவா? மூச்சு பேச்சு எதுவும் இல்லம்மா. என்னங்க? அத்தா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அத்தா, தொலை வர மாட்டேன்னு ஒரு வக்து கூட தொழாமலேயே போயிட்டீங்களா? நான் எனக்கு நீ என்ன பதில் சொல்ல போறீங்களோ? யா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வாங்க மாமி, உள்ள வாங்க. வாமா, உட்காருமா. அண்ணே, என்னம்மா? நல்லா இருக்கீங்களா அண்ணே? நான் நல்லா இருக்கிறேம்மா. நீ எப்படிமா இருக்கிற? என் மனசு நல்லா ஆயிருச்சுன்னு இன்னும் சொல்ல முடியல அண்ணே. இவ்வளவு சீக்கிரம் எப்படிமா மறக்கும்? மாமி, என்ன மாமி சாப்பிடுறீங்க? நான் கேக்குறதுக்கு நீங்க 2 பேரும் சொல்ற பதில்ல தான் என் மனசு குளிரணும், அப்புறம் வயிறு குளிர சாப்பிடுறேம்மா. கேளுமா. அண்ணா, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். சொல்லுமா. நம்ம பிசினஸ் பிரிக்கப்படக்கூடாதுன்னு. யூனுஸும் முபினாவும் பிசினஸ் பார்ட்னராவும் இருக்கணும், லைஃப் பார்ட்னராவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். யூனுஸ், என்னம்மா? நான் உன்னை கேக்குறேன், நீ மறுக்க மாட்டியே? என்னம்மா அது? உங்க சொல்லுக்கு மறுப்பு ஏதுமா? கேளுங்கம்மா. நீ என்ன சொல்ற? முபினா சம்பதிச்சா எனக்கும் மகிழ்ச்சி தாம்மா. இதுதானே என் விருப்பம். இந்த விருப்பத்தை நிறைவேற்றி வச்சுட்டா நம்ம 2 குடும்பமும் ஒன்னாயிரும், தொழிலையும் பிரிக்க வேண்டாம். என்னென்ன நான் சொல்றது? எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லம்மா. முபீனா, நீ என்னம்மா சொல்ற? சொல்லுமா. உங்க 2 பேருக்கும் சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான் மாமி. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை இடம்பெற்றது தலைநகர் எஸ்டி ஷேக்தாத் அவர்கள் எழுதிய ஒருவர் பொறுமை இருவர் நட்பு இஸ்லாமிய வானொலி நாடகம். இதில் சையத் நசீர், அமீர் அப்பாஸ், அப்துல் கனி, ரஷீதா பேகம், சஸ்ரின் சுல்தான் ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி, #பெர்ஞாரான் ஜாக்கின்.